ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வெண்டைக்காய் சாம்பார். வளவளப்பு இல்லாமல் எப்படி நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக ஒரு பாத்திரம் ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஃபியூச்சரா கம்பெனி தான். இது அதில் நம்ம செய்யும் போது இந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா, அதோடய வச்சு செய்யும் போது என்னாகும், இது நாளடைவில் இதில் ஒட்டிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஆயிரும், பிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி டைமில் சும்மா பாத்திரத்தை லேசாக சூடு பண்ணுங்கள். லேசாக சூடு பண்ணால் போதும். லேசாக சூடு பண்ணிங்கனாவே இதை பிக்கிறதுக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லேசாக சூடு பண்ணிவிட்டு எடுக்காமல் அப்படியே நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த கம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன ஆகும், அது அப்படியே ஒட்டிட்டு உங்களுக்கு சமையல் செய்யும் போது அது அப்படியே இதாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் தனியாக அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. புது பாத்திரம் வாங்கினோன்னே லேசாக சூடு பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்யலாம். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுவோம், இதை நல்லா கழுவிட்டு நல்லா துணியில் போட்டு நல்லா அப்படியே ஒரு வாட்டி தொடச்சிடலாம். தொடச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். கழுவிட்டு இந்த மாதிரி துணியில் நல்லா இதை தொடச்சிடணும். ஏன்னா இதில் முள்ளாக இருக்கும் இல்லைங்களா, அந்த முள் இருக்கக்கூடாது. இதை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வளவளப்பு தன்மை இருக்காது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய், இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குனீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடி பூண்டாக இருக்கிறதுனால நான் ஒரு 15 பூண்டு போட்டிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜிலே போட்டுடலாம். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அது இப்போ நீங்கள் எந்த சாம்பார் பொடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாம்பார் பொடி டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். வெண்டைக்காயெல்லாம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டோம் இல்லையா ஏற்கனவே, அதனால ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, வெண்டைக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ என்ன பண்ணலாம், தட்டை வச்சு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த பருப்புலேயே இந்த வெண்டைக்காய் நல்லா காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், சாம்பார் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம்.
லேசாக தட்டை வந்து இந்த மாதிரி மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, நல்ல ஆடை மாதிரி படிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வந்து சாம்பார் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்சு பரிமாறிக்கும். நல்ல ஜம்முன்னு ஒரு வெண்டைக்காய் சாம்பார் நல்ல அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க எடுத்து வச்சு எப்படி பரிமாறலான்றதை பார்ப்போம். இதை பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சாம்பாரை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.